வணக்கம். வித்யா மாமி. இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன்னா பூரியும் கடப்பாவும் பண்ண போகிறேன். கடப்பா எப்படி பண்ணலான்னு முதல்ல பார்த்துக்கலாம் வாங்க. இதுக்கு வந்து பைத்தம்பருப்பு 50 கிராம் எடுத்து வச்சுட்டுருக்கேன். ஒரு 10 பல் வெங்காயம், சின்ன வெங்காயம் எடுத்துட்டுருக்கேன். 1.5 தக்காளி, 2 கட்டி இதை பூண்டை வந்து உரித்து கொஞ்சம் போடுறதுக்கும் கொஞ்சம் அரைச்சி விடுறதுக்கும் வச்சுட்டுருக்கேன். பச்சை மிளகாய் 3, இஞ்சி, பொட்டுக்கடலை, பெருஞ்சீரகம், மஞ்சப்பொடி, உப்பு. இப்போ வந்து நம்ம செய்யலாம் வாங்க. இது வந்து சின்ன குக்கர் தான், வந்து 3 பேருக்கு பண்ண போகிறேன். அதனால் குக்கரில் வச்சுட்டுருக்கேன். இந்த பைத்தம்பருப்பை ஒரு களைஞ்சின்னு வந்துடலாம். இதில் வந்து இதுக்கு வந்து ஜலம் 1 டம்ளர் அளவு விட்டுருக்கேன். இப்போ வந்து நம்ம அடுத்தது வந்து இதிலே வெங்காயம் போட்டுக்கணும். வெங்காயம் வேணும்னா கேரட்டும் இதிலே போட்டுக்கலாம். நம்ம இதில் ஒரு 1.5 தக்காளி போட்டுட்டேன். இதிலே 10 வெங்காயம், பூண்டு, உரிச்ச பூண்டு அதுவும் போட்டுருக்கேன். இன்னும் கொஞ்சோண்டு ஜலம் விட்டுக்கிறேன். இது முழுகிற அளவு ஜலம் விட்டுருக்கேன். இந்த சமயத்தில் நம்ம வந்து ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி போடணும். போட்டுன்ட்டு இதை மூடி வச்சிடலாம். அப்புறம் வந்து இது 3 விசில் வந்த பிறகு நம்ம வந்து பார்க்கலாம் இது எப்படி இருக்குன்ட்டு. அதுக்குள்ளே நம்ம வறுக்கிறதெல்லாம் வறுத்துக்கலாம். இது சின்ன குக்கர் வந்து சிம்மில் வச்சு தான் வேக வைக்கணும். பெருசில் வச்சு வேக வைக்கக்கூடாது. அதனால் சிம்மில் வச்சு சவுண்டு விட்டுக்கிறேன். அடுத்தது வந்து நம்ம வறுத்துக்கணும். வறுத்துக்கிறதுலாம் என்னென்னு காமிக்கிறேன் நான் உங்களுக்கு. இதில் வந்து இந்த குக்கரில் வந்து நம்ம வேணும்னா கேரட்டு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கும் போட்டுக்கலாம். உருளைக்கிழங்குலாம் போட்டால் தடன்னு ஆகிடும். நான் போடுறதில்ல. இது மட்டும் போட்டு எங்காத்துக்கு பண்ணுறது, இது மட்டும் நான் பண்ணிப்பேன் கடப்பா. இப்போ வந்து அரைச்சி விட்றதுக்கு வந்து நம்ம வானல் காயிட்டோம். இது ரொம்ப காஞ்சிருத்து. இப்போ வந்து 1 ஸ்பூன் பாருங்க, 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். முதல்ல கொஞ்சம் காயிட்டோம் அதுவும். அடுத்தது நான் பெருஞ்சீரகம் மட்டும்தான் போட்டுக்கிறேன். இதில் பட்டையும் போட்டுக்கலாம் வேணும்னா. நான் பட்டையெல்லாம் சேர்த்துக்கிறது இல்லை. அதனால் பெருஞ்சீரகம் மட்டும் போட்டுருக்கேன். இது கொஞ்சம் வெடிக்கட்டும். இது வந்து சீக்கிரமாக பண்ணிடலாம் நம்ம. சட்டுன்னு அது ஒரு பக்கம் சவுண்டு வந்ததுன்னா இந்த பக்கம் அரைச்சி வச்சுட்டோன்னா அதில் கொட்டி இறக்க வேண்டியது தான் அடுத்தது நம்மளுக்கு. இது ஈஸியாக முடிஞ்சிடும். பூரிக்கு பண்ணிக்கலாம், இது தோசைக்கு பண்ணிக்கலாம், சப்பாத்திக்கு பண்ணிக்கலாம், இட்லி கூட பண்ணி தொட்டுக்கலாம். இது அடுத்தது வந்து நான் பொட்டுக்கடலை 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். பாருங்கள், பொட்டுக்கடலை 1 ஸ்பூன். அந்த 2 கட்டி நம்ம பூண்டு எடுத்தோம் இல்லையோ, அதில் வந்து 1 கட்டி அதில் போட்டுன்ட்டேன் வேகிறதுக்கு. இன்னொரு கட்டி வந்து இந்த இதில் வதக்கிறதுக்கு போட்டுருக்கேன். ஒரு துண்டு இஞ்சி பாருங்கள், இஞ்சி 1 துண்டு. நான் வந்து 3 பச்சை மிளகாய் போட்டுருக்கேன். இன்னும் காரம் வேணும்னா நம்ம இன்னும் 1 பச்சை மிளகாய் அதில் சேர்த்துக்கலாம். எனக்கு இந்த காரம் போருன்னு நான் 3 பச்சை மிளகாய் சேர்த்துட்டுருக்கேன். இதில் வந்து அடுத்தது நம்ம வந்து தேங்காய் தான் ஆட் பண்ணிக்கணும். இதில் ஆமாம், இது வந்து இதை பாருங்கள், இந்த ஆனால் போகிறோம். இது பொட்டுக்கடலை வந்து கொஞ்சம் இதாக எடுத்து பொன் வறுவலாக வறுத்தாச்சு. இதில் வந்து நம்ம வந்து தேங்காய் சேர்க்கணும். இப்போது ஆமாம், துருவின தேங்காய் வந்து இதை பாருங்கள், 1 ஸ்பூன், 2 ஸ்பூன், 3 ஸ்பூன் சேர்த்துட்டுருக்கேன் துருவின தேங்காய். இது போகிறோம். இதுக்கு ஒரு 1/4 மூடி இருக்கும். இது போகிறோம். இது இப்போ வதக்கிட்டு
இப்போ ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை நம்ம. அதுக்கப்புறம் ஆறினோடனே அரைச்சின்னு வரலாம் நம்ம. நான் அரைச்சி காமிக்கிறேன் அப்புறம். இது ஒரு சவுண்டு வந்திருக்கு, இன்னும் 2 சவுண்டு வரட்டும். அப்புறம் வந்து நம்ம வறுத்த ஆற வச்சுருக்கோம் இல்லையோ, அதை அரைச்சிக்கலாம். இது ஆறிடுத்து, இதுவும் வறுத்தது. இதையும் நம்ம அரைச்சி எடுத்துன்னு வந்துக்கலாம். இது ஆயிடுத்துன்னா சட்டுன்னு ஆகிடுறது. கடப்பான்றது ஈஸி, ரொம்ப ஈஸி. இது ஈஸியாக பண்ணிடலாம். தோசைக்கு தொட்டுக்கலாம், எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம். இட்லிக்கு தொட்டுக்கலாம், அடை பண்ணாலுமே தொட்டுக்கலாம். இது பண்ணுறது இன்னும் ஒரு சவுண்டு வரட்டும், ஆஃப் பண்ணிக்கலாம் இதை. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். இது வந்து இது ஆறின் இருக்குது, ஆறிடுத்து. இப்போது இதை அரைச்சின்னு வந்துடலாம். அதுக்குள்ளே நான் அரைச்சின்னு வந்து காமிக்கிறேன் உங்கள்கிட்ட. இதை பாருங்க, இதை அரைச்சின்னு வந்துட்டேன். இதை பாருங்க, நைஸாக அரைச்சின்னு வந்துட்டேன். இப்போ இது இருக்கட்டும், அதுவும் ஓசை அடங்கட்டும். நம்ம வந்து அடுத்தது பூரிக்கு மாவு பிசைஞ்சிக்கலாம். இதில் வந்து 1 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இது கோதுமை வந்து நான் ஆற்றுலேயே கோதுமை வாங்கி அரைச்ச கோதுமை இது. இதில் வந்து நான் 1 கரண்டி 2 கரண்டி போட்டுருக்கேன். இந்த கரண்டியால் 2 கரண்டி கோதுமை மாவு போட்டுருக்கேன். நான் கொஞ்சமாக பண்ணுறதுனால, உங்களுக்கு காமிக்கிறதுக்கு கொஞ்சமாக பண்ணுறதுனால இது அளவு காமிக்கிறேன். நீங்கள் எவ்வளோ வேணுமோ பிசைஞ்சிக்கலாம். இதில் வந்து உப்பு வந்து இந்த 1/4 ஸ்பூன் போட்டிருக்கேன். அதுக்கு போரும், அது வேணும்னா சேர்த்துக்கலாம் அதுக்கு. இப்போ வந்து இதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஜலம் விட்டு பிசைஞ்சிக்கலாம். இது பச்சை தண்ணி தான். சப்பாத்திக்கு தான் வெந்நீர் விட்டால் சாஃப்டாக இருக்கும், கடகடன்னு ஆகிடும். இதுக்கு பச்சை தண்ணி தான். இது ஊற வைக்கணுன்னே கிடையாது. இது வந்து இதை பிசைஞ்சிட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து போட்டு அதை ஒரு 5 நிமிஷம் அதை காய வச்சுட்டு எண்ணெயில் போட்டால் புசு புசு புசுன்னு வரும் நம்மளுக்கு. இருங்க, அதை நான் சரியாக பிசைஞ்சிட்டு காமிக்கிறேன். இதை பாருங்க, இப்படி பூரிக்கு இந்தளவு கெட்டியாக இருந்தால் தான் பூரி சாஃப்டாக இருக்கும், நல்லா உப்பி வரும். இப்போது இது ஆயிடுத்து. அடுத்து நம்ம எண்ணெய் வச்சுக்கலாம். எண்ணெய் வச்சுட்டு இட்டுட்டு அதுக்கப்புறம் கடப்பாவை பார்க்கலாம். இதை பாருங்க, இது ஆயிடுத்து. இப்போ வந்து இதை வந்து மசிச்சுக்கணும். இதில் வந்து வெங்காயமும் ஒரு 4 பல், ஒரு 10 பல் பூண்டும் தக்காளியும் போட்டிருக்கேன். இதை சின்ன வெங்காயம் தான், 10 வெங்காயம் போட்டிருக்கேன். நான் வந்து 4 பேருக்கு பண்ணுறதுனால 10 வெங்காயம் போட்டுருக்கேன். ஆமாம், 10 சின்ன வெங்காயம் போட்டுருக்கேன். நம்ம இப்போது அரைச்சி வச்சோமோ இல்லையோ, அதை வந்து கலக்க போகிறோம் இதில். ஆனால் இதில் கேரட் போட்டுக்கனாலும் போட்டுக்கலாம். இதை வந்து அரைச்சது இன்னும் கொஞ்சம் ஜலம் விடணும். நான் விட்றேன். இதை பாருங்க, இந்த அளவு ஜலம் விட்டுண்டா தான் நம்ம போட்டு சாப்பிட்றதுக்கு சௌகரியமாக இருக்கும். கொதிக்க கொதிக்க கொஞ்சம் கெட்டியாகிடும். இந்த சமயத்தில் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம அடுப்பை மூட்டிக்கலாம். இது ஒரு கொதி வந்தாவே போதும். இதுக்கு நான் உப்பு போடினேன்.
இது பாருங்க, இது போதுமான அளவு உப்பு. இது வேணும்னா போட்டுக்கலாம், ஏன்னா அதிகமாகிடுச்சுன்னா சாப்பிட முடியாது, உப்பு கரிக்கும். அதனால் அந்த அளவு போகிறோம், இந்த இதுக்கு போகிறோம். இது வந்து நான் 4 பேருக்கு பண்ணியிருக்கேன். இது ஒரு கொதி வரட்டும், அதுக்குள்ளே நம்ம பூரி பண்ணிடலாம். இதில் சின்ன சின்னதாக உருட்டி போட்டுக்கலாம், ஏன்னா ரொம்ப பெருசாகவும் வேண்டாம். இது கரெக்டாக இருக்கும் ஆற்றுக்கு போகிறதுக்கு. எண்ணெயும் கம்மியாக வச்சுக்கலாம், ஆமாம், சின்ன சின்னதாக போட்டு எண்ணெயும் கம்மியாக போட்டுக்கலாம். இது வந்து கடப்பா வந்து மசாலாவுக்கு பதிலாக யூஸ் பண்ணிக்கலாம், எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், தோசைக்கு, இட்லிக்கு. ஆமாம், இது வந்து சப்பாத்திக்கு நம்ம அடிக்கடி பூரி பண்ணால் மசாலா தான் பண்ணுவோம். இது பண்ணால் ஒரு சேஞ்சாக இருக்கும். அதுக்கு எல்லாருமே சாப்பிட்லாம், குழந்தைலேருந்து பெரியவாள் எல்லாருக்கும் பிடிக்கும். இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது வந்து கும்பகோணம் கடப்பான்னு சொல்லுவா இதுக்கு பேர். இதில் வந்து மசாலா நான் மைல்டாக சேர்த்துட்டுருக்கேன். வேணும்னா இன்னும் அதில் வந்து கரம் மசாலா பொடி சேர்த்துக்கலாம். அதில் நான் சேர்த்துக்கல, இது சரிப்படாதுன்னு நான் சேர்த்துக்கல. இதில் வந்து இது ஆயிடுத்து, வானல் காஞ்சிடுத்து, நம்ம வந்து எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போது இந்த கடப்பா கொதி வருது பாருங்கள். இந்த அளவு இருக்கணும் கடப்பாங்கிறது. ரொம்பவும் கெட்டியாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது, இந்த அளவு இருக்கணும். ஒரு கொதி வரட்டும், நான் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். இதை அதுக்குள்ளே நம்ம பூரி இட்டு வச்சுக்கலாம். இதை பாருங்க, சின்ன சின்னதாக போட்டால் போகிறோம். இப்போ அடுத்தது கடப்பாவும் ரெடி ஆகிடுது. இது எண்ணெய் காஞ்சிகிட்டே இருக்குது. நான் போட்டதும் கொஞ்சம் ஆறும், ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் காயும், அதனால் போட்டு வச்சுட்டுருக்கேன். இதை பாருங்க, இதில் கடப்பா ரெடி ஆகிடுது. இதுக்கு வந்து நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தழை போட வேண்டியது தான். அதை ஆஃப் பண்ணிட்டேன். அப்புறம் அதான் கடப்பா ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது பூரி பொரிக்க போகிறேன். அடுத்தது இந்த பாருங்க, பூரி வந்து போட்டுட்டேன். இப்போ வந்து உப்பி வருது பாருங்கள் பூரி. ஒரு 2 நிமிஷம் இருந்தால் போகிறோம், 2-3 நிமிஷம் இருந்தால் அது காயும். காஞ்ச பிறகு போட்டோன்னா ரொம்பவும் நல்லாயிருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். சின்ன சின்னதாக கொஞ்சம் காயணும், கொஞ்சம் ரொம்ப மெலிசாக போடக்கூடாது அப்பளத்தை. ரொம்ப மெலிசாகவும் போடக்கூடாது அப்பளத்தை. இது சட்டுன்னு ஆகிடும். நம்ம காத்தால டிஃபனுக்கு இதே வச்சுக்கலாம். நம்ம எல்லோரும் மசாலா தான் பண்ணுவா பூரிக்கு முக்கால்வாசி. நான் போட்ட பூரியை பொரித்து எடுத்துட்டேன். நீங்களும் அதை ஆற்றுல பண்ணி பாருங்க. இந்த பூரி கடப்பா ரெடி ஆகிடுத்து. நீங்களும் ஆற்றுல பண்ணி பாருங்க, எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.